இவனுக்கு எப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சு? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை, இந்த நம்பிக்கை யாரா சொன்னாங்களா? சிலுவை தியானத்துக்கு போனாரா? வேத பாடத்துக்கு போனாரா? காலை ஆராதனை மாலை ஆராதனைக்கு போனாரா? வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு போனாரா? விடுவிக்கிறார், அழைக்கிறார், எங்கேயும் போனாரா? விடுவிக்கிறாரும் போல அழைக்கிறாரும் போல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் அழைத்தார், அவர் அவனை விடுவித்தார். யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை. நான் சொன்ன கருத்து, சொல்ல வேண்டிய வரும்போதே உங்களுக்கே ஒரு புரிந்துகொள்ள வந்துடும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட். வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். என் வாழ்விலே உண்மை. இறையர் கல்லூரி இல்லை, இறையர் பாடங்கள் இல்லை, கற்றுக் கொடுப்பதற்கான அதாவது சூழ்நிலைகள், கற்றுக்கொள்ள சூழ்நிலை இல்லை, கற்றுக் கொடுக்கிற ஒரு அப்பா அம்மா இல்லை. ஆனாலும் சிலுவை கற்றுக் கொடுக்கிறது. உம்முடைய ராஜ்யம் நீர் வரும்போது என்னங்க, அப்போ அவனுக்கு இது கூட தெரியுது, அவர் திரும்ப வரப்போகிறவங்க கூட தெரியுது. இன்றைக்கி அதிகமாக சபையிலே மறந்து போன ஒரு சத்தியம், நரகம் வருகை. ரெண்டு சபையை மறந்து போச்சு. இந்த வாரம் சொன்னேன், இந்த வாரத்திலையாவது வருகையை பற்றி பாடுங்க. இயேசு வருகின்றார் வேகம் இறங்கி. புரியுது அவங்களுக்கு? வருகை பற்றியா 2 பாட்டு பாடுங்க. இன்றைக்கி வருகை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அவன் சொல்கிறான் நீர் வரும்போது என்னங்க. அப்போ அவனுக்கு தெரியுது இல்லையா, இவ திரும்ப கவனிங்க. யோபு பக்தனாக இருந்தான், எனவே சொன்னான், நீ அதாவது அந்நிய நீ பூமியின் தூள் நிற்பீர், நான் பார்ப்பேன். அவன் தேவனோடு வாழ்ந்தவனுக்கு தெரியும் அவர் வருவார். வாழாத ஒருவனுக்கு சொல்கிறார் அவன் வருவார். நீர் வரும்போது சத்தமா என் பாடுகள் மாறும், என் துன்பங்கள் மாறும், என் துயரங்கள் மாறும். அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1, ஒரு 3 கால் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, சிலுவையின் சந்திப்பு ஒரு 3 ஓ. நம்பர் 1, இட் இஸ் அ ஓகே, நன்றி, அதை போடுங்களேன். அங்கே புத்திக்கும் பெருமைக்கும் வாய்ப்பே இல்லை. யோசித்து பாருங்களேன். இஸ் இன்டலெக்சுவல் மேன், படித்தவனா, பட்டதாரியா, இறையர் கல்லூரி படித்தவனா, ராஜ்யம் சொல்கிறான், ராஜான்னு சொல்கிறான், வருவீன்னு சொல்கிறான். கரங்களை உயர்த்தி கேட்டு பாருங்க. பிள்ளைங்களை போய் கேட்டுங்க. அவர் அந்த அந்த வருவாருன்னு தெரிஞ்சால் ஒரு பயம் இருக்காதா? வருவாருன்னு தெரிஞ்சால் ஒரு ஆயத்தம் இருக்காதா? வருவாருன்னு தெரிஞ்சால் ஒரு நடுக்கம் இருக்காதா? வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா அதற்கேற்ற நம்மை பக்குவப்படுத்திக்க மாட்டோமா? ஒரு ஊழியக்கார் வராருனாலே எத்தனை ஆயத்தம். உங்களுக்கு நிறைய ஊழியக்கார் வராங்க திங்கக்கிழமை, அதுக்கு எவ்வளோ ஆயத்தம் தெரியும்?